பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: துதியும் ஸ்தோத்திர பலிதான் வெற்றியை இழுத்து வரும். ஆதார வசனம் சங்கீதம் 66, சங்கீதம் 17 வசனம். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் மக்களுக்கு இந்த ஸ்தோத்திரமும் துளியும் எப்பொழுது செலுத்த வேண்டும், அதனுடைய பயன் என்ன என்பதை இன்று விளக்கி காட்டி கண்களை திறந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மேற்கண்ட வசனத்தின் சுருக்கம்: நான் கேட்டேன், அவர் கொடுத்தார், நான் அவரை புகழ்ந்து ஸ்தோத்திரித்து பாடுகிறேன் என்பதாகும். கேட்டதற்கும் புகழ்வதற்கும், அதாவது நன்றி செலுத்துவதற்கும் இடையில் காலம் உண்டு. அதாவது கேட்டதற்கும் பெற்றுக்கொள்வதற்கு இடையில் உள்ள காலம், இதை தேவன்தான் நிர்ணயிக்க வேண்டும். நம் கையில் இல்லை. நம் காலங்கள் அவருடைய கையில் இருக்கிறது. சங்கீதம் 31:15. எப்பவோ ஜெபித்த ஜெபம், இந்த ஜெபத்தை கூட மறந்து விட்டார்கள். பெற்றுக்கொண்டோம் என் நிச்சயம் கூட மறந்து விட்டது. ஆனால் சகரியா எலிசபெத் தம்பதித்தான் சொல்லுகிறேன். சகரியா எலிசபெத் தம்பதியினர் தேவனை தேடுவதிலும் ஆராதிப்பதிலும் அவருக்கு சேவை செய்வதில் ஒரு நாளும் பின்வாங்கி போகவில்லை. அவர்களை பற்றி வேதம் இப்படி சொல்லுகிறது: அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். லூக்கா 1:6. ஆம், இவர்கள் வாயினால் கூப்பிட்டார்கள், ஜெபித்தார்கள். ஒரு காலத்தில் பதில் ஏதுமில்லை. ஆனால் தொடர்ந்து நாவினால் புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். காலம் நிறைவேறிற்று. தேவதூதன் வந்து, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்றான். லூக்கா 1:13. நமக்கு இவ்வளவு காலம் ஆகுமோ என்று ஜெபத்தை கேட்டதை பெற்றுக்கொள்வதற்கு நினைக்காதீர்கள், பயப்படாதீர்கள். அது அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட காலம். இச்செய்தியின் மூலம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பது, ஜெபித்து விட்டு எழுந்தவுடனே நான் பெற்றுக்கொண்டேன் என்று நினைவு வர வேண்டும். பின் ஸ்தோத்திர பலி ஆட்டோமேட்டிக்காக வரும். 2 ராஜாக்கள் 6:14-17 வரையில் வசனங்களை வாசியுங்கள். சீரிய இராணுவம் தீர்க்கதரிசியான எலிசாவை பிடித்து கொண்டு போக வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள், சூழ்ந்து கொண்டார்கள். எலிசாவின் வேலைக்காரன் அதிகாலமே வெளியே வந்து பார்த்துவிட்டு, ஐயோ ஆண்டவனே, என்ன செய்வோம் என்று பதறுகிறான். அதற்கு எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவரை காட்டு நம்மோடு இருக்கிற அதிகம் என்றான். எலிசா விண்ணப்பம் பண்ணினான், கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். எதை பார்க்கும்படி? இராணுவம் நிற்கிறது, எதிரியின் இராணுவம் நிற்கிறது. தங்களை சுற்றி இருக்கிற பாதுகாப்பு வளையத்தை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும் என்று எலிசா ஜெபித்தான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறது அவன் கண்டான். எலிசா திறந்தருளும் என்று சொல்லிவிட்டு பதட்டமாக இருந்தானா? ஐயோ, திறக்கவில்லை என்றால் என்ன செய்வது என்று புலம்பினானா? இல்லையே, இதற்கு கொஞ்சம் காலம் ஆகட்டும் என்று கர்த்தர் காத்திருக்க வைக்க மாட்டார் என்பது அவனுக்கு தெரியும். உடனே கர்த்தர் செய்தார். கர்த்தருக்கு தெரியும் எதை, எப்போது, எப்படி செய்ய வேண்டும் என்று. நம்முடைய வேலை ஜெபித்துவிட்டு இடைவெளியே கொடுக்காமல் நன்றி செலுத்த வேண்டும். இன்னும் கைக்கு வரலையே, நடக்கலையே, வந்தபின், கிடைத்தபின், நடந்தபின் நன்றி செலுத்துவோம். இது யாரும் செய்யலாம். ஆனால் தன்னுடைய பிள்ளையிடமிருந்து கர்த்தர் அந்த ஸ்தோத்திர பலியை கண்டினியூஸாக எதிர்பார்க்கிறார். ஆம், என் ஜெபத்தை கேட்டார், அங்கீகரித்தார், பதிலை பெற்றுக்கொண்டேன். இந்த சிந்தனை, ஆட்டிடியூட் தான் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு அவர் நினையாத நேரத்தில், எதிர்பாராத விதத்தில் சகலம் வந்து வாய்க்கும், கிடைக்கும். சங்கீதம் 66:19 தாவீது இப்படி பேசுகிறார்: மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தை சத்தத்தை கேட்டார் என்கிறான். எதை வைத்து இப்படி சொல்கிறார்? ஏதாவது அக்னாலஜ்மெண்ட் கிடைத்ததா? அல்லது வானத்தில் ஏதாவது சத்தம் கேட்டுதா? ஜெபத்தை கேட்டுட்டப்பா, உனக்கு தர்றேன்ப்பா அப்படி சொன்னாரா? எதுவும் இல்லை. கர்த்தருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவர் என்ற நாமம் உண்டு என்பதை அவன் அறிவான். நாமும் இதை அறிந்திருக்க வேண்டும். நாம் ஜெபித்தால் அவர் கேட்டுவிட்டார். இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். 1 யோவான் 5:14-15 வசனங்களை பாருங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தினும்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 15வது வசனம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த சிந்தை நமக்கு உண்டாயிருந்தால் கேட்டதற்கு மேலாக சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்வோம். இவைகள் வேதத்தில் நிரூபிக்கப்பட்ட சத்தியங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கும் போதெல்லாம் உடனே அவன் பலிபீடம் கட்டி அந்த இடத்தில் பலி செலுத்துவான். இது எதை குறிக்கிறது? சொல்லிவிட்டார், நான் பெற்றுக்கொண்டேன்.
ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்பதாகும். கிடைக்கட்டும், பின் பலிபீடம் கட்டலாம் என்று அவன் ஒரு நாள் ஒத்தி போடவில்லை. நீங்கள் ஜெபித்ததற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கும் இடைவெளி கொடுக்காதீர்கள். உடனே புகழுங்கள் நாவினால். எப்படி? ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி அப்பா, நான் கேட்டதற்கு மேலாக சிறந்ததை கொடுக்க போகிறதுக்கு நன்றி அப்பா, சரியான காலத்தில் நீங்கள் செய்ய போகிறதற்கு நன்றி அப்பா. இப்படி ஜெபத்தோடு உங்களது விசுவாசத்தை, அன்பை, நன்றியை இணைத்தே செலுத்துங்கள். ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். பிசாசு வெட்கப்பட்டு போவான். உங்கள் ஜெபத்தையும் பொறுமையையும் நன்றி உணவையும் நிந்தித்தவர்கள் இருக்கிறார்கள், குடும்பத்துக்குள்ளேயே இருப்பார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். இதற்கு ஏசாயா 37ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். எசேக்கியா ராஜாவின் விண்ணப்பம், அவனது நம்பிக்கை நிறைந்த நன்றி, இதை கொச்சைப்படுத்திய அசிரிய ராஜாவுக்கு நடந்த விக்கினங்களை பார்ப்பீர்கள். நீங்கள் ஜெபித்தபின் அவரை நாவினால் புகழா விட்டுவிட்டால் உங்களது விசுவாசம் சந்தேகத்திற்குரியது. பின் கர்த்தரின் வல்லமையும் சந்தேகப்படுகிறீர்கள் என்பதாகும். இந்த தவறை ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது. ஜெபித்த உடனே ஸ்தோத்திரம் செய்யுங்கள். முழு மனதோடு துதியுங்கள். துதிக்கும் நபருக்கு தோல்வி இல்லைங்க, ஏமாற்றம் இல்லைங்க. இவள் ஜெயத்திற்குரியவர்கள் உங்களைத்தான் சொல்லுகிறார். ஜெபிக்கலாம் தகப்பனே. எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோனோ அப்பொழுதெல்லாம் உமக்கு ஸ்தோத்திர பலி ஏறெடுப்பேன். நீ ஜெபிப்பதற்கு பதில் கொடுக்கிற தேவன் மாறாதவர், தாமதிக்காத தேவன் என்பதை அறிவோம் ஆண்டவரே. கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றுதானே சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. உமது வார்த்தையின்படி எங்களுக்கு ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.